எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இதில் தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணது செல்லாது, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா தமிழக அரசுக்கு மறுபடியும் ஒரு குட்டு கொடுத்துருக்கு நம்ம உயர்நீதிமன்றம். அரசியல் காரணங்களுக்காக கீழ்த்தரமாக செயல்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அரசுக்கு இது எப்படி இருந்தாலும் உரைக்க போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது இவங்க ஜிஆ சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தப்போ அவர் இவர் ஒரு சங்கி, ஒரு உள்நோக்கத்தோடு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தீர்ப்பும் இப்போது கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அவர் மேலே சுமத்தின பழியெலாம் உள்நோக்கத்தோடு இவங்க தான் சுமத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நம்பர் 3 என்னென்னா இது ஹிந்துத்துவவாதிகள் வேணுன்ட்டே மதக்கலவரம் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா இதில் என்ன மதக்கலவரம் அப்படின்றதே நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக மேலோட்டமாக மதக்கலவரம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர எப்படி மதக்கலவரம் வருதுன்றது தெரியல. ஆக்சுவலாக அது மக்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 4வது என்னென்னா இதுக்கு இந்த தீர்ப்புக்கு விமர்சிக்கிற ரகுபதி அவர்கள் தமிழோட உணர்வுக்கு எதிராக இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக யார் தமிழ், என்ன உணர்வுன்றது தெரியல எனக்கு. இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ணி பார்த்தோன்னா அது என்ன சொல்லியிருக்காருன்னா அது உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுறது வழக்கத்தை மாற்றி எழுத்த சொல்கிறாங்க. இது தமிழர்களுக்கு தமிழ் நல்லா அந்த நோட் பண்ணுங்கள், தமிழர்களோட உணர்வுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். முருகனை கும்பிட்றவங்க தான் அந்த உணர்வு கொண்டவங்க. ஸோ முருகன் கும்பிட்றவங்களாம் தமிழர்கள் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்னோடய கேள்வி என்ன, இஸ்லாமியர்கள் தமிழர் இல்லையா அவரோட கண்ணோட்டத்தில் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஓகே. அடுத்து இந்த மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க, அது தள்ளுபடி. இந்த மேல்முறையீடு பண்ணது கவர்மெண்ட் காசில், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நம்ம மக்களோட காசை எந்தளவுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து திரும்பி உச்ச நீதிமன்றத்துக்கும் மேல்முறையீடு பண்ண போகிறாங்க. அதுவும் அதுவும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ நம்ம மக்கள் காசை எந்தளவுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.